என்கிட்ட வேலை செய்யறவங்கள மட்டுமே வச்சு இந்த ஆர்டரை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் கோபி ஆஃபர் பண்ண ஹெல்ப்பை நான் எடுத்துக்கிறேன். இதையே என்கிட்ட சொல்றீங்க? இல்ல, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு தோணுச்சு. இந்த ஒரு தடவை தான். அடுத்த ஆர்டரை எடுக்கிறதுக்குள்ள புதுசா யாரையாவது வேலைக்கு எடுத்துருவேன். நீங்க எத்தனை தடவை வேணாலும் கோபியோட கிளவுட் கிச்சன்ல இருந்து ஆளை கூப்பிட்டுக்கோங்க. அதுல அவருக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் எனக்கு ஓகே தான். ஆனா நான் வேற ஒண்ணு கேட்கலாமா? ஆ, கேளுங்க. ஒரே நேரத்துல தான் உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றோன்னு நானும் ஆஃபர் பண்ணேன், கோபியும் ஆஃபர் பண்ணாரு. ஏன் அவரோட ஹெல்ப்பை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னு கேட்க போறீங்களா? இல்ல, ஏன் நீங்க என்னோட ஹெல்ப்பை ஏத்துக்கல? என்கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பையும் எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, இல்லவே இல்ல. நமக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாத ஒருத்தரோட பிசினஸ் பேச முடியும், அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியும். ஆனா தெரிஞ்சவங்க கூடயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். மத்தவங்களுக்கு வேணும்னா அது முடியுமா இருக்கலாம், ஆனா என்னால அது முடியாது. நாம இன்னமுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோமா? தெரியல, ஆனா இருந்ததை மாத்த முடியாதுல்ல. ம்.